இந்த டைப்ரைட்டிங் எதுக்காக நம்ம படிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டைப்ரைட்டிங் ஜாப் வந்து வேகன்சி நிறைய இருக்கு. ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு இருக்கு. ஸோ அப்போ டைப்ரைட்டிங் மிஷின் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுக்கு பேசிக் இதுதான். இந்த கீபோர்ட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மாத்திரம் தான் டைப்ரைட்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து மொத்தம் 3 ரோஸ் இருக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நம்ம இந்த ரோ தான் இன்னைக்கு சென்டர் ரோ தான் பார்க்க போறோம். இதுல வந்து இந்த 4 ஃபிங்கரும், இதுல இருக்க 4 ஃபிங்கரும், இந்த லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட்ல 4 ஃபிங்கர், ரைட் ஹேண்ட் 4 ஃபிங்கர், இந்த 4 ஃபிங்கரை வச்சுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ASDF ஸ்பேஸ் பார் செமிகோலன் LKJ, ASDF ஸ்பேஸ் பார் செமிகோலன் LKJ. எடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் வராது. ஏன்னா இது வந்து நான் 20 இயர்ஸா நான் வந்து இந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதுனால எனக்கு ஃபாஸ்ட் வருது, உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நீங்க அடிச்சுட்டே வரும்போது பெல் சத்தம் கேட்டுச்சுன்னா உங்களோட லைன் முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்கூல்ல வந்து நோட்ஸ்ல எழுதும்போது லெஃப்ட் சைட் மார்ஜின் இதாக வைப்போம். பட் இங்கே பாத்தீங்கன்னா ரைட் சைட் மார்ஜின் வைப்போம். ஏன் வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்காம தான் ஸ்பீட் அடிக்கும் போது நமக்கே தெரியும்